இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் சைட்டை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா .xyz இந்த டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees தான். அண்ட் மற்ற டொமைன் எல்லாமே உங்களுக்கு வந்து மற்ற சைட்டோட கம்பேர் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து கம்மியான ப்ரைஸ் தான் கொடுக்குறாங்க. அண்ட் .xyz வந்து பார்த்தீங்கன்னா 75 rupees. டேக்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து 98 rupees அப்படி இல்லைன்னா 102 ரூபா 102. ஸோ இந்த ப்ரைஸுக்குள்ளே தான் உங்களுக்கு அதிகபட்சம் வரும். பட் இதே டொமைனை நான் வந்து கோடாடியில் பை பண்ணியிருக்கேன் 132 rupees. ஸோ டேக்ஸ் எல்லாமே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா 132 rupees. அவங்களுடைய பேசிக் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா 99 rupees அப்படின்னு சொல்லிட்டு கோடாடியில் கொடுத்துருப்பாங்க. பட் இங்கே எல்லாமே டொமைன் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் உங்களுக்கு வந்து கிடைக்குது. அண்ட் மற்ற டொமைன் .com .in எல்லாமே உங்களுக்கு வந்து கம்மியாக இருக்குது. அண்ட் மற்ற டொமைனோட நீங்கள் வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். கோடாடி இல்லை மற்ற என்ன வெப்சைட்டு நீங்கள் வந்து வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸோ அந்த வெப்சைட்டில் வந்து அந்த டொமைனோட ப்ரைஸும் பாருங்கள், இந்த ஹோஸ்டிங் சைட்டோட ப்ரைஸும் நீங்கள் வந்து பாருங்கள். இங்கே வந்து எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இங்கேயே நான் வந்து நிறைய டொமைன் அதுக்கப்புறம் நான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஹோஸ்டிங் பிளான் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். அண்ட் இதில் வந்து சேட் வெப் ஹோஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன் வந்து போயிருங்க. ஸோ இதில் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க அப்படிங்களா. இதில் ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 59 rupees வந்து கொடுக்குறாங்க. அண்ட் மற்ற வெப்சைட்டில் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இதில் மோஸ்ட் பாப்புலர் வந்து பார்த்தீங்கன்னா 199 rupees 119 புரியுதுங்களா, 119 ரூபா பர் மந்த்து. ஸோ இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து பட்ஜெட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லாருக்குமே இது வந்து செட் ஆகும். அண்ட் இதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நீங்கள் இப்போ கோடாடி இதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை விட இன்னும் ஹோஸ்டிங் பிளான் வந்து நிறையா கொடுத்துருப்பாங்க புரியுதுங்களா. உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அண்ட் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை விட இன்னும் அதிகமாக தான் உங்களுக்கு வந்து இருக்கும் புரியுதுங்களா. 199 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும். அண்ட் 500 700க்கு மேலேலாம் உங்களுக்கு வந்து ப்ரைஸிங்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் ஜஸ்ட் வந்து 3 பிளான் தாங்க புரியுதுங்களா. ரொம்ப சிம்பிளாக இருக்கும் புரியுதுங்களா. ஸோ இந்த 3 பிளானுக்குலாம் நீங்கள் எதை வேணால் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் வெப் ஹோஸ்டிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 59 rupees தான். பட் இந்த பிளான் நீங்கள் எடுக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மோஸ்ட் பாப்புலர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பிளான் நீங்கள் வந்து எடுக்கலாம். ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த சிங்கிள் வெப் ஹோஸ்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் நீங்கள் வந்து பண்ண முடியும். அண்ட் ஒரு இமெயில் அக்கௌண்ட் உங்களுக்கு வந்து தருவாங்க. அண்ட் 1 lakh மந்த்லி விசிட்டர்ஸ் மட்டும்தான் இங்கே வந்து அலோடு. அதுக்கு மேலே போகும்போது உங்களுக்கு வந்து வெப்சைட் வந்து அந்தளவுக்கு லோடிங் ஆகாது. அதே சமயத்தில் அலோகேட்டட் ரிசோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று தான் கொடுக்குறாங்க. டொமைன் ஸோ ஒரு டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க. இதில் வந்து ஃப்ரீ டொமைன் வந்து கிடையாது, அதை பார்த்துக்குங்க. அண்ட் லைட் ஸ்பீட் கேட்ச் இது வந்து ஒரு பிளக்கின் தான் புரியுதுங்களா. ஸோ இதுவுமே வந்து ஒரு பிளக்கின் தான். அண்ட் இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானுக்கும் இந்த மோஸ்ட் பாப்புலர் பிளானுக்கும் நீங்கள் வந்து கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து வீக்லி பேக்கப்ஸ் வந்து இருக்குது. அதே மாதிரி இது வந்து 2 அலோகேட்டட் ரிசோர்ஸ் கொடுக்குறாங்க. இது வந்து 1 அலோகேட்டட் ரிசோர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ மற்ற எல்லாமே இந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் இருக்கும் புரியுதுங்களா. ஸோ இதுக்கு அடுத்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா 219. அண்ட் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாப்புலருக்கும் இந்த பிஸ்னஸ் வெப் ஹோஸ்டிங்கும் வந்து என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 அலோகேட்டட் ரிசோர்ஸ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி வந்து டெய்லி பேக்கப்ஸ் இருக்கும் புரியுதுங்களா. ஸோ மற்றபடி எல்லாமே உங்களுக்கு வந்து சேம் தான். 100 வெப்சைட் நீங்கள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம், 100 இமெயில் அக்கௌண்ட்ஸு. அண்ட் உங்களுக்கு வந்து ஃப்ரீ டொமைன் வந்து கொடுப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1089 வேல்யூவில் ஒரு ஃப்ரீ டொமைன் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த டொமைனுக்கு வந்து ஃப்ரீ SSL சர்டிஃபிகேட்டு உங்களுக்கு வந்து டொமைனோட சேர்த்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 100 சப்டொமைன் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா. ஸோ 100 மெயின் டொமைன் வெப்சைட் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த 100 டொமைனுக்குமே நீங்கள் வந்து சப்டொமைனும் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் புரியுதுங்களா. அண்ட் இதோட ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 20 GB வரைக்கும் கொடுக்குறாங்க புரியுதுங்களா. இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஹோஸ்டிங் எல்லாம் நீங்கள் பை பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டேஷ்போர்டு போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 20 GB வரைக்கும் உங்களுக்கு வந்து தராங்க. அண்ட் இதை நீங்கள் பை பண்ணணும் அப்படின்னா ஸோ ஆட் டு கேட் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா .com டொமைனே நீங்கள் வந்து ஃப்ரீயாக நீங்கள் வந்து இதில் எடுத்துக்க முடியும் புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பேஜை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஷாப்பிங் கார்டு இந்த பேஜ் வந்து வந்துடும். இதில் இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து .com .in ஸோ உங்களுக்கு வந்து என்ன டொமைன் வேணுமோ நீங்கள் வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் 1 month பிளான், அடுத்து 12 month, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 month, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 48 month. ஸோ இந்த 119 ரூபி 119 ரூபா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 48 மாதங்கள் வாங்கும்போது மட்டும்தான் இந்த ப்ரைஸ் வரும். எனக்கு வந்து 1 வருஷம் போதும் அப்படின்னா நீங்கள் வந்து 229 வந்து நீங்கள் பர் மந்த் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் வந்து 12 months நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பாருங்கள் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 3240
ரூ. 43 வந்து வந்துடும். புரியுதுங்களா? ஸோ இதுலேயே நீ வந்து டொமைன் எப்படி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே அதுக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தனியாக சர்ச் பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே வந்து பாருங்கள், இந்த இடத்துல வந்து பாருங்கள் ஆன்லைன். ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து என்ன எக்ஸ்டென்ஷனில் உங்களுக்கு வந்து டொமைன் வேணுமோ அதை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா .com. ஸோ .com நான் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ .com ஆட் பண்ணினதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து தமிழ் பிளாக்கர்ஸ் டிப்ஸ் அப்படி சொல்லிட்டு நான் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து டிப்ஸ் அப்படி சொல்லிட்டு இந்த சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த டொமைன் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த பிளானோட உங்களுக்கு வந்து இதுவுமே உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும். இதுக்கு நீங்கள் இந்த டொமைனுக்கு சொல்லிட்டு தனியாக நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணணும்னு அவசியம் வந்து கிடையாது. புரியுதுங்களா? ஐ திங்க் ஓகே. ஸோ இந்த டொமைன் வந்து அவைலபிளாக இருக்குது. புரியுதுங்களா? ஸோ இந்த டொமைனோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 602. புரியுதுங்களா? ஸோ 1 இயருக்கு நீங்கள் வந்து இதை செலக்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ 100% டிஸ்கவுண்ட். இதுக்கு நீங்கள் வந்து பணம் செலுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. இது வந்து ஃப்ரீ தான். இந்த ஹோஸ்டிங் வாங்குறப்ப உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் எல்லா வெப்சைட்லையும் இந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க. ஹோஸ்டிங் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 3257. புரியுதுங்களா? ஸோ 2748 அப்படிங்கிறது இந்த ஹோஸ்டிங்க்கு வந்து பேசிக் ப்ரைஸு. டேக்ஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 509. ஸோ டோட்டல் ப்ரைஸ் நெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 3257. புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வந்து 1 மந்த் பர்ச்சேஸ் பண்ணுறது வேஸ்ட்டு. ஸோ மினிமம் வந்து 12 மந்த்ஸில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து 24 மந்த் 2 வருஷம் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா ₹169 per month அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ப்ரைஸ் வந்து மாறும். புரியுதுங்களா? ஸோ நீங்கள் வாங்கக்கூடிய இந்த ஃப்ரீ டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்குறீங்க பார்த்தீங்களா? எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ் பிளாக்கர் டிப்ஸ்.com. ஸோ இந்த டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வேறு டொமைன் நீங்கள் வாங்கி இது பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து எஸ்எஸ்எல் வந்து தனியாக நீங்கள் வாங்கணும். அப்படி இல்லைன்னா அதுக்கு வந்து ஃப்ரீ எஸ்எஸ்எல் சர்டிஃபிகேட்டே நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தட் எல்லாமே பேடிஎம் அண்ட் பேபால், விசா கார்டு, யூபிஐ. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் பேடிஎம் வச்சுருப்பீங்க. அப்படி இல்லைனா யூபிஐ இது மூலிமா கூட நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ செக் அவுட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பேமெண்ட் மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இங்கே செலக்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ யூபிஐயா, பேடிஎம்மா, இல்லை நெட் பேங்கிங்கா, இல்லை பேபால் வச்சுருந்தீங்கன்னா பேபால். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்தியன் யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேடிஎம் அப்படி இல்லைனா யூபிஐ மூலிமா நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து என்ன பிளானோ நீங்கள் வந்து அது ஜஸ்ட் வந்து என்ன பேமெண்ட் மெத்தடோ அதை ஜஸ்ட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணால் போதும். யூபிஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேஜ் நம்மளுக்கு வந்து இப்போ லோடிங் ஆயிரும். ஸோ இது வந்து முடிஞ்சு லோடிங் ஆகி ஃபுல்லாக இதாகட்டும். ₹3257. புரியுதுங்களா? ஸோ 1 இயருக்கு 20 GB வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் கொடுத்துருவாங்க. புரியுதுங்களா? ஸோ இது பேசிக்காக உங்களுடைய அட்ரஸு, பேன் நம்பர் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிடணுங்க. என்ன ஸ்டேட்டு, பேன் நம்பர், ஜிஎஸ்டி வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. புரியுதுங்களா? ஸோ இதை கொடுத்துட்டு கண்டினியூ வித் பேமெண்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த பேமெண்ட் செக்ஷனுக்கு உண்டான உங்களுக்கு வந்து அந்த பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். நீங்கள் வந்து யூபிஐ மூலிமா பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எந்த அப்ளிகேஷன்லேருந்து அந்த யூபிஐ மூலிமா பண்ணுறீங்களோ ஸோ அந்த அப்ளிகேஷனுக்கு ஒரு மெசேஜ் மாதிரி வரும். ஸோ அதுலேருந்து நீங்கள் டேரெக்டாக பேமெண்ட் வந்து நீங்கள் செலுத்திக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹோஸ்டிங்காக இருக்கட்டும் இல்லை டொமைனாக இருக்கட்டும் எல்லாமே வந்து கம்மியான ப்ரைஸ் தான். அண்ட் இதோடைய டேஷ்போர்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ என்னுடைய தமிழ் பிளாக்கர்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் ஹோஸ்டிங்கரில் தான் நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இந்த ஹோஸ்டிங்கோட ஹச் பேனல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? இப்போ நீங்கள் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து தமிழ் பிளாக்கர் XYZ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஹோஸ்டிங்கில் ஆட் பண்ணியிருக்கேன். பட் இந்த டொமைன் நான் வாங்கினது கோடாடியில் வாங்கியிருக்கேன். ஸோ கோடாடியில் இருக்கக்கூடிய டொமைனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங் சைட்டில் நான் வந்து ஹோஸ்டிங் பண்ணியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இப்போ தமிழ் பிளாக்கர்ஸ்.xyz இதோடைய ஹோஸ்டிங் டேஷ்போர்டை இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? ஸோ மற்ற வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசிக்கான சி பேனல் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் கொஞ்சம் அட்வான்ஸாக அண்ட் ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே புரிகிற வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேஷ்போர்டு, இந்த ஐகான் எல்லாமே வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டிலாக புரிஞ்சுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? இதில் வந்து பாருங்கள். ஸோ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. புரியுதுங்களா? நீங்கள் வந்து வேர்ட்ப்ரெஸ் இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னா ஆட்டோ இன்ஸ்டாலர் போயிட்டீங்க அப்படின்னா இதுலேருந்து வேர்ட்ப்ரெஸ் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். அண்ட் அக்கௌண்ட்ஸ் பற்றின டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஸோ இந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கலாம். நீங்கள் டொமைன் மட்டும் இந்த சைட்டில் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் டிஎன்எஸ் ஆட் பண்ணுறது இந்த செக்ஷன் எல்லாமே நீங்கள் வந்து டேரெக்டாக மேலே டொமைன்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கு வந்து டொமைன் ஸோ என்னென்ன டொமைன்லாம் வாங்கியிருக்கீங்களோ அந்த டொமைன் எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எந்த டொமைனில் வந்து டிஎன்எஸ் இது பண்ணணுமோ டேரெக்டாக அந்த டொமைனை வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த டொமைனுக்கு உண்டான கண்ட்ரோல் பேனல் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகிடும். புரியுதுங்களா?
ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய பிளாக்கரில் லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த செக்ஷன் வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து லெஃப்ட் சைடு வந்து டிஎன்எஸ், ஸோ இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும். இதில் வந்து டிஎன்எஸ் ரெக்கார்டு எல்லாமே நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பிளாக்கர் வந்து உங்கள் டொமைனில் பிளாக்கரில் உங்களுடைய டொமைன் வந்து எப்படி ஆட் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிநேம் ஆட் பண்ணுறது, ஐபி அட்ரஸ் ஆட் பண்ணுறது எல்லாமே நான் வந்து சொல்லியிருப்பேன். அது வந்து கோடாடி அக்கௌண்ட் வச்சு நான் சொல்லியிருப்பேன். ஸோ ஹோஸ்டிங் சைட் வந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஜஸ்ட் இந்த மேனேஜ் டிஎன்எஸ் ரெக்கார்டு இது கீழே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிநேமில் ஆட் பண்ணுமா, இல்லை ஏ ரெக்கார்டு ஆட் பண்ணுமா, இல்லை டெக்ஸ்ட் ரெக்கார்டில் ஆட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சிம்பிளாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுக்கணும், என்ன ஆப்ஷனில் நீங்கள் போய் கொடுக்கணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ அதுக்கு நேராக வந்து இந்த பாயிண்ட்ஸு, கண்டென்ட்டு, தென் ஆட் ரெக்கார்டை கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். அண்ட் ரொம்ப வந்து இது ரொம்ப டெக்னிக்கல் நாலேஜ்லாம் இருக்கணும்னு அவசியம்லாம் வந்து கிடையாது. ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இந்த ஹோஸ்டிங் சைட்டில் நீங்கள் வந்து டொமைன் வாங்கணும், இல்லை ஹோஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா ஸோ கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் இருக்கும். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் பிளாக்கர் சம்பந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காம நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.